எனக்கு என்னென்னா ட்ராவல் பிடிக்கும். அண்ட் அப்போ வந்து நான் மதுரையில் இருந்தேன். 2014 நான் போனேன். ஸோ அப்போ வந்து ஒரு பையன் சொல்கிற மாதிரி நான் வந்து ஒரு இந்தியா ஃபுல்லாக ட்ரிப் போயிட்டு வந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு அக்ராஸ் இந்தியா இப்போ அப்படின்லாம் சொன்னால் பயங்கர எந்துவாக இருந்துச்சு. இப்போ படித்து பார்த்தேன் 450 பேர் வில் கோ ஆன பஸ்ஸு பிடிச்சி வேன் பிடிச்சி நம்மலாம் டூர் போவோம்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் சார்ட்டர் பண்ணி அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்வைட் பண்ணி தே வில் செலக்ட் ஒன்லி யூத் ஒர்க்கிங் இன் டெவலப்மெண்ட் ஸ்பேஸ். ஏதோ என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணவங்களா இருக்கணும், இல்லை வாலண்டியர் பண்ணிட்டு இருக்கணும், இல்லை அவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கணும் இந்தியாவை மாற்றுறதுக்கு. அவ்வளோதான் அதோட எக்ஸ்பெக்டேஷன். பெரிய அப்ளிகேஷன். நான் போய் பார்த்தப்போ இவ்வளோ காசு கட்டணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. செலக்ட் ஆனால் தானே காசு கட்டணும் அப்படின்ற ஒரு இதோடு இருந்துச்சு. ஸ்டாலின்ட்ட போய் கேட்டேன், நீ செலக்ட் ஆனால் காசுலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். எப்பயுமே நான் லாஸ்ட் மினிட் தான் அப்ளிகேஷன் போடுவேன். இதுவும் அப்படி தான் ஆச்சு. செலக்ட் ஆகிட்டேன். மும்பை போகணும். ஸோ மும்பையில் ஆரம்பிக்கிற ட்ரிப் வந்து இட் பி லைக் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணுற ஒரு 8000 கிலோமீட்டர் ஜேர்னி ஆரம்பிச்சு கீழே பெங்களூர், ஹூப்ளி, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் மதுரைக்கு வருவாங்க அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், அங்கேருந்து அப்புறம் அக்ஷய பாத்ரா விசாகப்பட்டினம், அப்புறம் ஒரிசா, அப்படியே போய் உத்தரப்பிரதேஷ், திரும்பி ராஜஸ்தானில் ஒரு ஊர், கடைசியில் பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆசிரமில் வந்து முடிப்பாங்க. இந்த ரூட்டுமே வந்து செலக்ட் பண்ண பிளேசஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் புக்கில் படிச்சிருப்போம், இல்லை கேள்விப்பட்டிருப்போம். நமக்கான அதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நேரில் பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.